Hello students, this is your teacher Mrs. Rita Francis. Today I will be teaching you a new topic on twin words. We will see the first statement. She has just phoned to say she is safe and sound. Now these two words, safe and sound, tells us that she does not have any problem. In Tamil we say பாதுகாப்பா இருக்கறா, நல்ல திடகாத்திரமா இருக்கறா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கறா. அதுதான் இதுக்கு மீனிங். அடுத்தது we will see the second statement. My English has progressed in leaps and bounds. Leaps and bounds. அதாவது என்னது, தாவி எல்லை கடந்து ஆங்கிலம் progress செய்திருக்கிறது, அதாவது முன்னேறி இருக்கிறது என்று இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுகிறது. ஸோ லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா தாவி எல்லையை மீறி ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கு. அடுத்தது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். சீட் கவர்ஸ் ஆன் பஸ்ஸஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் வேர் அண்ட் டேர். சீட் கவர்ஸ் ஆன் பஸ்ஸஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் வேர் அண்ட் டேர். வேர் அண்ட் டேர்ன்னு சொன்னாக்கா உபயோகப்படுத்ததுனால அது பழசாயிருக்கு, தேய்ந்து போயிருக்கு, அதுதான் இதற்கு அர்த்தம். அதாவது உபயோகப்படுத்ததுனால் தேய்ந்து போயிருக்கிறது. ஸோ சீட் கவர்ஸ் ஆன் பஸ்ஸஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் வேர் அண்ட் டேர். ஸோ இந்த வார்த்தைகள், அதாவது சேஃப் அண்ட் சவுண்ட், லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ், வேர் அண்ட் டேர், இந்த வார்த்தைகள் தமிழில் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தைகள் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாக்கா, இந்த நம்ம பேசுகிற மொழிக்கு அழகு சேர்ப்பதற்காக. நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், here is a list for you. The first one is again and again. Again and again ன்னு சொன்னாக்கா மீண்டும் மீண்டும். Now listen to this sentence. I told you again and again to complete your project. அதாவது உன்னுடைய ப்ராஜெக்டை செய்ய நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லினேன். We'll see the second one. Back and forth. பின்னுக்கும் முன்னுக்கும். Now listen to this sentence. The relatives paced back and forth in front of the operation theatre. அதாவது சொந்தக்காரருங்க ஆபரேஷன் தியேட்டர் வாசப்படிக்கு முன்னால் பின்னுக்கும் முன்னுக்கும் நடந்தார்கள். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த், பின்னுக்கும் முன்னுக்கும். நம்பர் 3, பேக் அண்ட் பேகேஜ். பேக் அண்ட் பேகேஜ், மூட்டை முடிச்சுடன். ஸோ லிசன் டு திஸ் சென்டென்ஸ். த லேபரர் லெஃப்ட் ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் வித் ஹிஸ் பேக் அண்ட் பேகேஜ். அதாவது வேலைக்காரன் அவனுடைய சொந்த ஊருக்கு மூட்டை முடிச்சோட கிளம்பினான். ஸோ பேக் அண்ட் பேகேஜ்ன்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனான். ஓகே, வில் see the fourth one. பாடி அண்ட் சோல். பாடி அண்ட் சோல்னு சொன்னால் சரீரமும் ஆத்மாவும், அதாவது முழு மனதோடும். லிசன் டு தி சென்டென்ஸ். த சாங் ஹீல்டு மை பாடி அண்ட் சோல். அந்த பாடல் என்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் குணமாக்கியது. பாடி அண்ட் சோல். த லாஸ்ட் ஒன், நம்பர் 5, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொன்னாக்கா உயர்வும் தாழ்வும். ஸோ எந்த நிலையிலும் ஆனாலும். Now listen to this sentence. We have to face the ups and downs of life. அதாவது வாழ்க்கையோட உயர்வும் தாழ்வும் நாம் சந்திக்க வேண்டும். Okay students, I hope you find this lesson useful. Try to find some more twin words. That's it for today. See you next time.